அரோமா மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். ரெட்டத்தலை அப்படிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அஜித்துக்கு தான் பொருத்தமானது. ஏன்னா அவர் தான் தலை. முடியல ஒரு தடவை ஷார்ட்டு முடிஞ்சு நைட்டு பேக்கப் பண்ணோன்னா பொதுவாகவே இந்த ஹீரோக்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஃபிலிமில் நடிக்கிறதுல வந்து ஒரு பேரார்வம் இருக்குது. எனக்கு நடிக்க வராது. அப்படியா? எப்படி தனுஷ் வந்து உங்களுக்கு பாடுவதற்கு வந்தார்? இவர் இப்படி தான் பண்ணுவார் படம் அப்படின்னு இல்லாமல் டப்புன்னு ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி அங்கே பண்ண முடியும். இவ்வளவு நாள் ஹீரோவாக நடித்த நீங்கள் வந்து ஒரு படத்தில் போய் வில்லனாக நடிக்கும்போது உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? அண்ட் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பொறுமை இல்லை. எங்கேயாவது நம்ம லேக் விட்டோம்னா அப்படியே யோசிச்சு ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம் பயங்கரமாக கிராஷ் ஆகிடுது. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான? நானே ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் எங்கள் வலைபேச்சு சேனலில் 2-3 தடவை இது நடந்தது. உங்களை பற்றி ஒரு செய்தி சொல்லும் போது வணக்கம் அருண். வணக்கம் சார். முதல்ல இந்த உரையாடலை வந்து இந்த படத்தினுடைய டைட்டில்லேருந்து தொடங்கலான்னு நினைக்கிறேன். ரெட்டை தலை. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு கதைக்கு பொருத்தமான தலைப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. ஆனால் எனக்கு நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னென்னா, இந்த டைட்டில் வந்து ஏஆர் முருகதாஸ் சாருடைய டைட்டில், அதுவும் அஜித்தை வைத்து எடுக்கவிருந்த ஒரு படத்துக்கு வச்சுருந்த டைட்டில் அப்படிங்கிறது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு கதைக்கு வந்து டைட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்படி ஒரு டைட்டில் முருகதாஸ் சார் வந்து உங்களுக்காக விட்டு கொடுத்தது இருக்குல்ல, அது எப்படி நடந்துச்சு? என்னதான் அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் அஜித்தை வச்சு நம்ம அடுத்த ஒரு படம் பண்ணுறதுக்கு இது ஒரு சரியான டைட்டில் தானே அவர் வச்சுருப்பார். எப்படி அதை விட்டு கொடுக்க முன்னும் இல்லை? அதுதான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பயங்கர ஆப்டான டைட்டிலாக இருந்துச்சு. அந்த கதாபாத்திரங்கள் 2 கதாபாத்திரங்கள், அதுக்கான அந்த ஒரு பவர் இருந்துச்சு டைட்டிலேயே. அது அவர் சொன்னும் போது முருகதாஸ் சார்ட்ட இருக்குன்னும் போது நானும் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன். எப்படி இல்லை சார், 2 நாளில் நான் போய் எப்படியாவது வாங்கிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு, ஐ திங்க் முருகதாஸ் சாருக்கு இந்த கதையை தெரியும் அவருக்கு. ஸோ அவர் போய் கேட்ட போது அவருக்கும் அது புரிஞ்சுது எதுக்காக அவன் கேட்குறான் அப்படின்ட்டு. மேபி அது பெரிய பெருந்தன்மை தான் அவர் நமக்கு விட்டு கொடுத்தது. ஸோ தேங்க்ஸ் டு முருகதாஸ் சார் இந்த டைமில். ஏன்னா இது வந்து கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கொடுத்தது எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருந்துச்சு கதைக்கு. ஏன்னா டைட்டில் போய் ஆடியன்ஸு டக்குன்னு ரீச் ஆச்சு. ஸோ அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு நினைக்கிறேன். அதுமாதிரி ரெட்டத்தலை அப்படிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அஜித்துக்கு தான் பொருத்தமானது. ஏன்னா அவர் தான் தலை. ஒருவேளை அந்த படத்தில் ஒரு டூயல் ரோல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெட்டத்தலைங்கிறது பொருத்தமாக இருந்திருக்கும். இந்த படத்துக்கு அந்த டைட்டில் நீங்கள் வச்சுறீங்க இல்லையா, உங்கள் கதைக்கு இது எந்த அளவுக்கு பொருத்தமான டைட்டில்? அதான் 2 துருவங்கள், ஆனால் 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். இப்போ நம்ம தடமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்வின்ஸு, அவங்களுக்குள்ள அந்த கேரக்டரைசேஷன் இருக்கும், ஒரு சிமிலாரிட்டி எங்கேயாவது ஒன்று இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா 2 வேறு கேரக்டர்ஸ். அது ஒரு சந்தர்ப்பத்தில் சேருது. அதனால் விளைவுகள் என்ன, ஒருத்தன் ஒரு முடிவு எடுக்கிறான், அதோட விளைவுகள், அதை பின்தொடர்ந்து வர விஷயங்கள், இதுதான் கதை ஓட்டமாக இருக்கும். ஸோ அந்த 2 பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் அப்படின்னும் போது இது ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ட்விஸ்ட் ஒன்று கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று வச்சுருக்காரு. இந்த கேரக்டர் இப்படி தான் ஒன்று போயிட்டுருக்கும். ஒரு கிளைமேக்ஸில் இது யார் அப்படின்றது ஒன்று ரிவீல் பண்ணும் போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸுக்கே ஒன்று கொடுக்கும். அப்போ தான் அந்த ரியல் அந்த 2 இரட்டத்தலை அப்படின்ற 2 அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் படத்தில் இருக்கும். ஸோ அது ஐ திங்க் இட் வில் ஜஸ்டிஃபை த. ஆனால் பொதுவாகவே அந்த ஒரு டூயல் ரோல் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய சவால் தான். ஏன்னா 2 பேருக்கும் பாடி லாங்குவேஜ், மேனரிசம், டயலாக் டெலிவரி, இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வித்தியாசப்படுத்தணும். அது இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஏதாவது ஒரு படத்தில் 2 படத்தில் டூயல் ரோல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதிலிருந்தும் இதை வந்து நம்ம மாறுபடுத்தி காட்டணும். நீங்கள் இதில் என்ன மாதிரி வித்தியாசப்படுத்த? தடமில் வந்து பெரிய ஃபிசிக்கலாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா அவர் சிமிலராக இருக்கணும் ட்வின்ஸுன்றதுனால அது மாதிரி ப்ளே பண்ணார். அதில் வந்து சட்டில் வேரியேஷனில் தான் என்னால் காட்ட முடிஞ்சு. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவே டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அப்போது எனக்கு இன்னும் என்ன பண்ணலாம், எனக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணலாம் சில விஷயங்கள். ஏன்னா இவன் கேரக்டரும் அந்த மாதிரி இருந்துச்சு. மல்பே உபேந்திரான்னு ஒரு கேரக்டர், காளின்னு ஒரு கேரக்டர். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸை வந்து, ஆனால் அதோட கேரக்டரைசேஷன் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த மல்பே உபேந்திரா கேரக்டர் தான் அந்த பிரேடிங்லாம் வச்சு அவனுக்கு ஒரு கிளிப்பு கொடுத்து
அவன் அதுவும் ஒரு ஸ்டேஜில். ஸோ அப்போ அவன் என்ன மாதிரியான ஒரு கேரக்டராக இருப்பான், அப்படி மல்பேன்ற ஒரு ஊர்லேருந்து வந்தவன், கோவா இருந்தவன், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது, அவனோட பேக்ட்ராப் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு வந்து எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணால் ஒரு விஷயம் ஒன்று பண்ணலான்ட்டு தான் வி ட்ரைட் அவுட் ஆல் தட். ஸோ இது வந்து டேரக்டர்கிட்ட நான் கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்து, சார் இப்படி பண்ணலாமா, சூப்பராக இருக்கும் சார், பண்ண முடியுமா சார், நான் பண்ணலாம் சார். ஏன்னா அப்போ கொஞ்சம் லெங்க் ஹேர் வச்சுருந்தேன், அதாவது ஜடையெல்லாம் போட்டு. ஆனால் வலி முடியல. ஒரு தடவையும் ஷார்ட்டு முடிஞ்சு நைட்டு பேக்கப் பண்ணோன்னே அதை ரிமூவ் பண்ணும் போது வலி இருக்கே அண்ணாப்பா. அப்போ தான் யோசித்தேன், நான் பொண்ணுங்கள்லாம் எப்படி இதை பண்ணுறாங்க அப்படின்றது அப்போ தான் யோசித்தேன். பட் அதே மாதிரி அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு வேரியேஷன் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் தாடி தேவைப்பட்டுச்சு, ரொம்ப டிஃபைன்டாக இருக்க மாட்டான் அவன். ஒரு மாதிரி கொஞ்சம் மெஸ்ஸியான ஒரு கேரக்டராக இருக்கும், பட் ரொம்ப சட்டிலாக இருப்பான். பட் ஆனால் இவனுக்கு ஒரு விஷயம் ஒன்று காமிச்சிருக்காரு, அதுக்கு வி ஹேட் டு, அதுக்கு ஒரு மெனக்கடல் ஒன்று பண்ணோம். ஸோ இது அந்த லுக் வைஸும் சரி, பர்ஃபார்மன்ஸ்லேயுமே நிறைய இன்புட்ஸ் டைரக்டரே கொடுத்தாரு. சரி, இது ரெஃபரன்சஸ் நிறைய கொடுத்து, அது இட் ஹெல்ப்ஸ். ஒரு நடிகனாக நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அது அந்த விஷயங்கள் நம்ம அப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் அது ஒரு இன்ஸ்பயர் ஆகி நம்ம சில விஷயங்கள் பண்ணலாம்னா அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தாரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு விக்கு வச்சுருக்கலாமே, ஏன் அதை ஒரு ஓன் ஹேரில் பண்ணி இப்படி ஒரு சிரமம் எதுக்கு? எனக்கு விக்கு வச்சு பழக்க எனக்கு என்னமோ கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக நமக்கு ஆகிட மாட்டோம். பிகினிங்லேருந்து நான் விக்கு போட்டால் எனக்கு நடிக்க வராது. அப்படியா? அது ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக எனக்கு ஒரு ஃபீல் ஆகிடுமோன்னு ஒன்று. ஸோ பண்ணால் நம்ம ஒரிஜினலில் நம்ம என்ன பண்ண முடியுமோ அந்த இதில் ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்படின்றத என்னோட இந்த அட்டாச்மெண்ட்டோ இதுவோ பண்ணால் எனக்கு ஒரு மாதிரி இது ஃபீல் ஆகும். ஸோ அதனால என்னமோ தெரில, அது ஒரு ஃபோபியா. அதனால் ஒரிஜினலில் நம்ம என்னென்ன டிஃப்ரென்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் 2-3 லுக்கு ட்ரை பண்ணி தான் அதுக்கு ஓகே பண்ணோம். ஓஹோ, இந்த படத்து மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது? ஒவ்வொரு படம் நடிக்கும் போதும் அந்த படத்தின் மீது ஒரு நம்பிக்கை வைப்போம். நிச்சயமாக. ஆனால் ரியலாகவே நம்மளுடைய சப்கான்ஷியஸ்லேயே நமக்கு ஒரு விஷயம் தோணும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தின் மீது உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு இல்லை, நான் வணங்கான் பண்ணும் போது எனக்கு, ஏன்னா டயலாகே பேசாமல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பாலா சார் நம்மள்டேருந்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணார். அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் ஓவர் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது தான் இந்த கதை வந்துச்சு. இதில் என்னன்னா, அது இது வந்து டோட்டலாக ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரிவன் ஸ்கிரிப்டாக இருந்தது. அண்ட் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணுற ஒரு தியேட்ரிக்கல் ஃபிலிமாக, ஒரு 2 மணி நேரம் வேற எங்கேயும் அப்படி இப்படி நகர்த்தாமல் என்ன சொல்ல வராங்க, அடுத்த ட்விஸ்ட்டு, அடுத்து என்ன விஷயம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று போயிட்டே இருந்தேன். கதை கேட்கும் போதே எனக்கே ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம எப்போதுமே ஒரு ஆடியன்ஸை தான் நான் கேட்பேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நம்ம கேரக்டருக்குள்ளே போகிறோம், அதெல்லாம் நெக்ஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கதையாக கேட்கும் போதே ரொம்ப க்ளூடாக இருந்துச்சு. ஸோ கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சார், அதுக்கப்புறம் இல்லை சார் இப்படி முடிக்க போகிறோம் அப்படின்னும் போது ஐ தாட் இது ஒரு என்கேஜிங் ஃபிலிமாக ஆடியன்ஸுக்கு இருக்கும், ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் எப்படின்னா ரெஃபரன்சஸ்ஸு, கலர் பேலட்ஸ்லேருந்து, ஷார்ட்ஸ்லேருந்து சில விஷயங்கள், ஷேடோவில் சில விஷயங்கள், ஒரு கதையை அதுலேயும் தெரிகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவர் சொன்னார். சரி, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சேன். பட் அவர் மேபி அவரோட அந்த கேப்பாக என்னன்னு தெரியல. அவர் கெத்துக்கு பிறகு ஒரு கேப் வந்து இதில் வந்து பயன்படுத்திக்கிட்டு ரொம்ப வெல் ப்ரிப்பேர்டாக வந்தார். ஸோ அது எனக்கு ஒரு கட் ஃபீலிங் தந்துச்சு. அண்ட் உண்மையாக வேலை செஞ்சார். அவர் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் அவரோட 100% எனக்கும் தெரிஞ்சது. நம்மள்ட்ட வேலை வாங்குற விதமும் நமக்கு தெரியும். இல்லை சார் இது இப்படி வச்சுக்கலாம் சார், இது இன்னும் கொஞ்சம் இதாக இருந்தால் நல்லாயிருக்கும் சார், இங்கே ஒரு டயலாக், இந்த டயலாக் எப்படி இருக்கும் சார் பாருங்கன்ட்டு அங்கே தான் சில இம்ப்ரவைஸ் பண்ணோம். அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, சரி இது வந்து நிச்சயமாக தியேட்டர் ஆடியன்ஸை கவர் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் அது எல்லாமே சேர்ந்து அந்த டீமாகவும் சரி, எடிட்டர் ஆண்டனி வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ், சாம்சிஎஸ் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. அந்த மாதிரி டெக்னிக்கலாக வந்து ரொம்ப சவுண்டாக எங்கள் டிஜு கேமரா எல்லாருமே அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்தவங்க எல்லாருமே வந்து அதை தான் சொன்னாங்க, சார் நாங்கள் பயங்கர ஒரு கிராண்டியராக இருக்குது சார், அண்ட் ரொம்ப நல்லா இருக்குது, பரபரப்பு. அதுதான் அந்த மூடு தான் நான் படம். ஸோ அது வந்து படத்தோட யூஎஸ்பியாக கூட சொல்லலாம். எஸ் சார். ஸோ அதனால தான் நான் ஐ தாட் திஸ் ஃபிலிம் வில் பி எ ரைட் ஃபிலிம் ஃபார் தியேட்டர் ஆடியன்ஸ். அண்ட் இன்றைக்கி ஆடியன்ஸுக்கு பொறுமை இல்லை. எங்கேயாவது நம்ம லேக் விட்டோம்னா அப்படியே யோசித்து ஃபோன் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை வந்து ஆண்டனி சார் ரொம்ப கிறிஸ்பாக 2 hours தான் ஃபிலிம். 2 hours. ஓகே ஓகே 2 hours. பட் அது ரொம்ப அழகாக நீட்டாக என்ன தேவையோ, அதுக்காக நம்ம பட்டுன்னு போகிறது இல்லை, எங்கே நிதானம் தேவையோ தேவை. பட் ஆனால் ஸ்க்ரீன் பிளேயில் ஸ்பீடு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி என்ன தேவையோ அதை மட்டும் வச்சு கிறிஸ்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஜானராக பார்த்தா இது ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் எடுத்து, இட்ஸ் அன் ஆக்ஷன் த்ரில்லர்னா. பட் இதில் என்னென்னா இந்த லவ்வுக்கான விஷயமாக தான் இந்த கதை ட்ராவல் ஆகும்.
ஓகே ஓகே. பட் அது வந்து ஹீரோயின் வந்து போல்டாக ஒரு விஷயம் இருக்கும். அது சில பேர் வந்து எது என்னது நமக்கு கொஞ்சம் ஏதாவது ஸோ எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவ் ஷேட் இருக்குல்லண்ணா, இல்லை அவங்க ஆசைகள் சிலது இருக்கும். அது சம்டைம்ஸ் வந்து பேராசையாக கூட மாறுறதுக்கான விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா, அது எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு படமாகவும் இது இருக்கும். அது பொதுவாகவே இந்த ஹீரோக்களுக்கு வந்து இந்த ஆக்ஷன் ஃபிலிமில் நடிக்கிறதுல வந்து ஒரு பேரார்வம் இருக்குது. அது உங்களுக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, என்ன காரணம் அது? இல்லை, நமக்கு பிகினிங்லேருந்தே நீங்கள் பத்திரிகையாளரும் சரி ஆடியன்ஸும் சரி ஆக்ஷனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணது உண்டு. பட் சும்மா ஃபைட்டுன்னு இல்லாமல் கதையோடு அது வரும்போது, இப்போ ஒரு யானையில் ஆக்ஷனாக இருக்கட்டும், அந்த சிங்கிள் ஃபைட் ஆக்ஷனாக இருக்கட்டும், அது வந்து அந்த எமோஷனோடு வரணும். அது வரும்போது ரீச் வேறு மாதிரி. நம்ம சும்மா திணிக்கப்பட்டுச்சுன்னா அது செட் ஆகாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தடத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஆக்ஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற ஆக்ஷன் 2 பேருக்குள்ள ஒரே ஒரு ஆக்ஷன் தான். பட் அந்த மூடு இருந்துக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா, அது என்னமோ மேபி நமக்கு அது கேரி பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை டைரக்டர்ஸுக்கும் இருக்குது, அண்ட் ஆடியன்ஸும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஓ இவன்னா பண்ணுவான்ப்பா, இல்லை ஏதோ ஒன்று நடக்கும் போல் இருக்கு, அடிப்பான் போல் இருக்குது, இப்படிலாம் ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. அந்த கீப் கெஸ்ஸிங் விஷயம் வந்து எனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கான நம்மளையும் தயார்படுத்திட்டு இருக்கோம், எனக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா கதையோடு வர ஆக்ஷன் தான், பட் அதை நம்ம எந்த அளவுக்கு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்றது இதில் கொஞ்சம் சில இடத்துல ட்ரை பண்ணியிருக்கோம். மாஸ்டர் வந்து பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் தான், அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் வந்து அது ஒரு மாதிரி ஸ்வாகாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம்னா அது ஐ திங்க் இட் வில் ஒர்க் வெரி வெல். அதே மாதிரி நீங்கள் கதை கேட்கும் போது ஒரு ஆடியன்ஸாக கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதே சமயம் ஒரு ஹீரோவாகவும் நம்ம அந்த கதையை கேட்போம்ல? இல்லைண்ணா, நான் ஃபஸ்ட்டு வேர்ஷன் எப்போதுமே ஆடியன்ஸாக தான் நான் கேட்குறது. ரெண்டாவது ஹீரோன்னு இல்லாமல் அந்த கதாபாத்திரமாக நம்ம என்ன பண்ண முடியும். நான் எப்போதுமே ஒரு டைரக்டர்ஸ் ஆக்டராக தான் நான் என்னை ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னா, நம்ம டாமினன்ஸ் அந்த கதையில் என்ன இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை நான் என்றைக்குமே நினச்சதே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அதுதான். ஒரு பாலாசர் படம்னா அது பாலாசர் படத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கதாபாத்திரம் என்ன பண்ண போகுது. ஐ நோ பாலாசர் வந்து அந்த ஹீரோ கதாபாத்திரத்தை எப்படி வடிவமைப்பாருன்னு நமக்கு தெரியும். அந்த நம்பிக்கையை நம்ம அப்படியே விட்டுறணும், முழுமையாக நம்ம கொடுத்துடணும், நம்மளை ஒப்படைச்சிட வேண்டிதான். அது அவங்களோட விஷயம். ஸோ நம்ம அவங்க கதை சொல்லும் போதே அந்த கேரக்டர் என்ன டெப்த் இருக்குன்னு நமக்கு தெரியும். அது ரொம்ப வீக்காக இருந்துச்சுன்னா நம்மளே வேணான்னு நம்மளே சொல்லிவிடுவோம். ஏன்னா பிகாஸ் நானும் அறிவுடன் சாரும் நம்ம பேசும்போது ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று சொன்னார், சார் இது எப்படி இருக்குது சார், கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது சார். நமக்கே தெரியும்ல, அது கேரக்டராகவே வீக்காக இருந்துச்சுன்னா முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிடும். இல்லை இதுக்குள்ளே வந்து அவர் ஹேண்ட்லிங்கோடு இது எப்படி இருக்கும், அண்ட் ப்ளஸ் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது அது பாசிட்டிவாக நமக்கு தெரியும். பட் நான் எப்போதுமே அந்த ஹீரோ ஸ்டேட்டஸ்லேருந்து இத்தனை ஃபைட்டு இத்தனை பாட்டு அது போயிடுச்சு, நான் அந்த காலம் போயிடுச்சு. நானே ஆடியே ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் இந்த படத்தில் வந்து தனுஷ் பிரதர் பாடி கண்ணம்மா கண்ணம்மா பாடலுக்கு நம்ம ஒரு ரொம்ப எலிகெண்ட்டாக ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ சாங் ரிலீஸ் ஆகும், இப்போயே வந்து அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட. அதை பற்றி கூட கேட்கணும், எப்படி தனுஷ் வந்து உங்களுக்கு பாடுவதற்கு வந்தார்? இல்லை, அது கடையில் நடித்த அந்த நட்பு காரணமாக நிச்சயமாக நட்பாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா நான் அவர் கேட்டும் போது இமீடியட்டாக நான் வந்து ஓகேன்னு சொன்னது. ஏன்னா ஒரு இயக்குனராக அவரை வந்து ஏதாவது ஒன்று வித்தியாசமாக ஒன்று பண்ணுவார் அப்படின்றது ஒரு 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 விஷயம். அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு அவருக்கு. ஏன்னா உடனே நமக்கு நம்மளை நம்பி ஒன்று சொல்லிட்டாருன்ட்டு. அண்ட் ரெண்டாவது வந்து இந்த படத்தோட கிளிப்ஸை வந்து அவர்கிட்ட ஒரு 20 minutes ஃபுட்டேஜ் காமிச்சேன் ஷூட் அப்போ. பிரதர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு அவர், என்ன பிரதர் ப்ரொடக்ஷன் வேல்யூ இவ்வளோ பெருசாக இருக்குது, இப்போ டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு, ஆக்ஷன்லாம் வேறு மாதிரி இருக்குது பிரதர் அப்படின்னாரு. ஸோ அப்போயே ஒரு மைண்ட் செட்டில் அவருக்கு வந்து இது ஒரு 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 குவாலிட்டியான ஃபிலிம் ஒன்று எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இந்த கேப்பில் சாம்சிஎஸ் ஃபோன் பண்ணி, தலைவா கொஞ்சம் தனுஷ் பிரதர் இந்த பாட்டு பாடினா. நான் சொன்னேன், என்ன பிரதர் போய் நம்ம ஃபேவர்லாம் போய் நம்ம கேட்டோம்னா நல்லா இருக்காது. பிரதர் என்ன பிரதர் நீங்கள் சும்மா நீங்கள் டியூனை போட்டு காமிங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா நான் அவர் பண்ணட்டுமே. நான் அப்படி ஹெசிடேட் பண்ணிகிட்டே இருந்தேன். உடனே மேனேஜர் சத்தி, சார் உங்கள் மேலே அவ்வளோ அபிப்பிராயம் இருக்குது சார், நீங்கள் என்ன சார் அதெல்லாம் இது பண்ணுறீங்க, டேரெக்டாக நீங்கள் போய் சொல்லுங்கள் சார். நான் சொன்னேன், இல்லை சும்மா நான் வந்து போனேன், பிரதர் நீங்கள் ஒரு டியூன் போடுறேன் கேளுங்க. இப்போ இவன் டியூனை போடுறது எப்படி, இப்போ டியூனாக தானே அனுப்பணும். தனுஷ் பிரதர் பாடின மாதிரியே ஒரு ஏஐயில் போட்டு பாட்டையே பாடி ஃபுல் பாட்டை அனுப்புகிறாங்க. இது எப்படி இருக்கும், நான் எப்படி இதை போட்டு காட்டுறது? என்னடா தனுஷ் பிரதர் பாடின மாதிரி பண்ணுறேன்னா, இல்லை பிரதர் நீங்கள் போட்டு காமிங்க. எப்படி நான் என்னன்னு சொல்கிறேன் சார், டியூன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். டியூன் ஸ்டார்ட் ஆச்சு, அவர் பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தார். அப்புறமா சாங் ஆரம்பிக்க கொஞ்சம் அப்படியே பூர்வம் கொஞ்சம் இதாச்சு, ஆனால் ரசிக்க ஆரம்பிச்சிட்டார் பாட்டை.
முடிச்சோன்ன பிரதர் இது யார் பாடினது அப்படின்னு, இல்லை பிரதர் உங்களுக்கு தான் ஏஐயில் போட்டுருந்தாங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அவரால் கண்டுபிடிக்க முடியலையா? அவருதான் தெரியும், ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். இல்லை இவர் மாதிரியே யாரோ பாடியிருக்காங்களான்றது கூட இருக்கும். நான் சொன்னேன் உங்களுக்கு தான் ஏஐயில் பாடியிருக்காப்புல அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்ட்டார். பிகாஸ் அந்த டியூனும் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு, அவரோட மீட்டர்லேயும் இருந்தது, சிலது கொஞ்சம் ஹை பிச்சாகவும் இருந்தது. சரி இது எப்படி பண்ண போகிறேன், பட் அவர் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டால் அதை ப்ராப்பர் அவரோட பாட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hourக்குள்ளே முடிச்சிருவாருன்னா, இது வந்து 2.5 hours திருப்பி 1 more கேட்டு அவர் பண்ணார். ஸோ அது வந்து ஒரு 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 அக்கறையோடு பண்ண மாதிரி நான் நினச்சேன். அண்ட் இன்னைக்கு அது நல்லா ரீச் ஆகிருக்கு, ரொம்ப சந்தோஷமாக. ஓகே, உண்மையில் அது படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சுண்ணா. அதேமாதிரி இந்த இட்லி கடையில் நீங்கள் வில்லனாக நடித்தது, இப்போ நீங்கள் சொன்னீங்க தனுஷ் கேட்டார் நடித்தேன் அப்படின்னு, அது ஒரு நட்பின் அடிப்படையில் கூட இருக்கலாம். அதை தாண்டி ஒரு கூடுதல் சம்பளம் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இப்போ என் கேள்வி என்னென்னா, இவ்வளவு நாள் ஹீரோவாக நடித்த நீங்கள் வந்து ஒரு படத்தில் போய் வில்லனாக நடிக்கும்போது உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டிங்களா? ஒரு ஹார்ட் கோர் ஃபேன் இருக்கார்ல, அவர் வந்து வருத்தப்பட மாட்டாரா? என்னடா அது நம்ம வந்து இவரை ஹீரோவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கேன், இவர் போய் வில்லனாக நடிக்கிறாரே அப்படின்ட்டு அந்த ஆஸ்பெக்டில் யோசிக்கிறது இல்லையா? இல்லைண்ணா, எனக்கு என்னென்னா இந்த கதையாக எனக்கு அதை கேட்டும் போது இது வந்து ரொம்ப ரூட்டடான ஒரு கதையாக இருந்துச்சு. எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. இதில் இந்த கதாபாத்திரம், அது இந்த கதாபாத்திரத்தினால் நகர்ற நிகழ்வு இதெல்லாமே இருந்தது, அந்த இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. எனக்கு இந்த கதை அண்ட் ப்ளஸ் தனுஷ் பிரதரோட ஒரு டிரெக்ஷனில் நம்ம பண்ணணும். ஏன்னா எல்லாருக்கும் அது எல்லா இயக்குனர் கூடயும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது. பட் நமக்கு அந்த இப்போ டக்குன்னு உடனே அந்த வாய்ப்பு வந்த போது ஐ தாட் ஹீ வில் டூ ஜஸ்டிஸ் த கேரக்டர். ஏன்னா வந்து லுக் வைஸாகவும் இதுவும் அவர் சொன்ன விதங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு வந்து என்னென்னா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் ஆடியன்ஸுன்றது எப்போதுமே என்னோட எண்ணம். என்னென்னா இவர் இப்படி தான் பண்ணுவார் படம் அப்படின்னு இல்லாமல் டப்புன்னு ஒன்று மாற்றி ஒன்று பண்ணிவிட்டு திருப்பி அங்கே பண்ண முடியும். ஏன்னா இது வந்து என்ன இருந்தாலும் நடந்துச்சு. என்ன இருந்தாலும் முடிச்சதுக்கப்புறம் குற்றம் 23 சக்ஸஸ் கொடுத்தாங்க. எல்லோரும் அப்போ என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் உன்னை வில்லனாக தான் கேட்பாங்க எல்லாருமே உள்ளது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்புகள் வந்தால் கூட நான் வந்து அதை ஏற்றுக்கலை. இங்கே எதுவுமே நான் பண்ணலை. குற்றம் 23 பண்ணேன், ரொம்ப சின்சியராக பண்ணோம். ஆனால் அந்த படம் மக்கள்கிட்ட போய் சென்றடைஞ்சது, அது வெற்றி அடைஞ்சது. அதுக்கப்புறம் தான் தடம்னு அதே தயாரிப்பாளர்கிட்ட பண்ணோம். ஸோ அப்போ ஆடியன்ஸ் மைண்ட் செட் என்னென்னா டைப் காஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக இருந்தேன். ஸோ தே வில் ஈஸிலி அக்செப்ட். பட் என்னோட வெல் விஷர்ஸ் எல்லாருமே ஏன் இது உங்களோட லெவலே இல்லையே அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. பட் ஒரு டிசிஷன் எடுத்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு, தட்ஸ் டன் அண்ட் டஸ்டட். அடுத்து என்னன்றதான் பார்க்கணும். அதை நம்ம ஏன் என்ன எதுக்குன்னு பண்ணோன்னா அது ரொம்ப நம்ம மைண்டை நம்ம வந்து குழப்பி விட்றோம். ஸோ நான் அப்படி தான் மூவ் ஆன் பண்ணுறது தான் என்னோட இதுவாக இருக்கும். மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுகள் நடக்காமல் நம்ம கரெக்டான விஷயங்களுக்காக பண்ணலாம் அப்படின்றது தான் மைண்ட் செட்டு. ஆனால் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு படத்தில் வில்லனாக நடிக்கும் போது வேறு சில கம்பெனிகளும் நம்மளை அதே மாதிரி நடிக்க அப்ரோச் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது தனுஷ்காக, என்ன இருந்தாலும் வந்து கௌதம் மேனன் ப்ளஸ் அது அஜித் படம். ஏன்னா இப்போ சமீபத்தில் மூக்குத்தி அம்மன் 2க்கே உங்களை அப்ரோச் பண்ணதா ஒரு தகவல். இது ஒரு பக்கம் இருந்தாலும் என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ நம்ம இத்தனை படத்தில் ஹீரோவாக நடித்த நம்மளை வில்லனாக நடிக்க அப்ரோச் பண்ணுறாங்களேன்னு ஒரு கோபம் வருமா? எல்லாருமே அப்ரோச் பண்ணுறது இல்லை, இந்த மாதிரி ஏதாவது யார் அப்ரோச் பண்ணாலும் ஒரு ஹீரோவை போய் வில்லனுக்கு கேட்குறீங்களேன்னு அந்த ஒரு சின்னதாக ஒரு கேட்டு பார்க்கலாமேன்னு சொல்கிறது தானே. முன்னாடியே அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் டைரெக்டாக மீட் பண்ணுறது இல்லை. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன இது மாதிரி கேட்டாங்கன்னா மேனேஜர் மூலிமா வந்து சொல்லுவாங்க. அப்போயே ஐ டிசைட், சரி இது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட். இப்போ ஒரு கௌதம் மேனன் அஜித் சார்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு தனுஷ்னா நியூ ஏஜ் டிரெக்ஷன், சரி அவர் ஒரு ஹேண்ட்லிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு நமக்குள்ளே ஒன்று தோணணும் இல்லைன்னா அப்போ தான் நம்ம பண்ணணும். அது கேட்குறாங்க போகிறாங்கன்னா நம்ம கூட தான் இவர் பண்ணால் நல்லாயிருக்கும், நம்ம படத்துலையே சம்டைம்ஸ் கேட்டு பார்க்கலாமே, ஒரு 20 கேட்டு பார்க்கலாமேன்னு நினைப்போம். நமக்கே தெரியும் நான் பீயிங் எ ஹீரோ வேணாங்க, அது கண்டிப்பாக அது ஒத்துக்க மாட்டாப்புல, தேவையில்லாமல் நம்ம போய் கேட்கக்கூடாதுன்னு நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நிறைய அவாய்டாக இருக்கிறதும் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இதில் சார் உங்கள் பேச்சு வந்துச்சு சார், டைரக்டர் அவர் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. ஸோ இப்படி விஷயங்களும் இருக்குது. அப்படி அப்ரோச் பண்ணும் போது நம்ம எடுத்துக்காது நம்மளோட பாயிண்ட்டு, அதெல்லாம் கிராஸ் பண்ணியாச்சுன்னா. இப்போ இந்த ரெட்டத்தலை டைரக்டர் திருக்குமரன் மான் கராத்தேன்னு ஒரு பெரிய வெற்றி கொடுத்தவர். அதுக்கு அடுத்து பண்ண கெத்து வந்து கொஞ்சம் ஆவரேஜான ஒரு படம் தான். இப்போ நீங்கள் அவருடைய இயக்கத்தில் நடிச்சிருக்கீங்க. ஆனால் பொதுவாகவே சினிமா பார்த்தீங்கன்னா இன்றைய வெற்றியை தான் கணக்கிலே எடுத்துக்குவாங்க. இவர் நேற்றைய வெற்றியெல்லாம்
கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவருடைய படத்தில் நடிக்க நீங்கள் அந்த முன் வரும்போது இதையெல்லாம் நீங்கள் யோசிக்கலையா? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இயக்குனர்கள் மகிழ் சாராக இருக்கட்டும், அறிவழகன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அவங்க பீக்கில் நான் அந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நான் பண்ணலை. அவங்களுக்கும் ஒரு டவுன்ஃபால் இருந்துச்சு. அப்போ அந்த டவுன்ஃபால்னால் என்ன நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளும் அதை ஃபேஸ் பண்ணுவாங்க தான். ஸோ திருப்பி நம்ம வரப்போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கும், அதுக்கான நம்மளோட ரொம்ப ப்ரிப்பேர்டாக வந்து ஒரு விஷயத்தை ஒன்று அடிக்கணும்னு ஒரு வெறி ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் நான் பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி நான் எப்படி அறிவழகன் சார்கிட்ட நான் அதை பார்த்தனோ அதை அடித்து அது சக்ஸஸ் பண்ணோம். அதேமாதிரி மகிழ் சார்கிட்ட அதேமாதிரி அவர் 2 படமும் அவர்கிட்ட பண்ணும்போது 2மே நமக்கு வந்து பெரிய வெற்றியாக இருந்தது. ஸோ அது அந்த மாதிரி பெருந்த வெற்றியை வச்சே நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு பண்ண முடியாதுன்னா அந்த டைம் கேப்பு அவருக்கான என்ன அந்த ஃபோர்ஸில் வராரு அப்படின்றது என்னால் அது புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அதனால தான் ஓகே சார். அதுமாதிரி இன்றைக்கி நீங்கள் ஒரு ஹீரோவாக ஒரு பக்கம் பிஸியாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த சினிமா துறையில் நடக்கிற அந்த நிகழ்வுகளை எல்லாம் கவனிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட் டிஜிட்டல் வியாபாரம் பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்கு. இது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ரெஷரை கொடுத்துருக்கு? இல்லை, எல்லாருக்குமே அது ஒரு, ஏன்னா எல்லா தயாரிப்பாளர்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை, தயாரிப்பாளர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு ஹீரோஸும் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவோம். ஏன்னா இது நம்ம படம், ஒரு படத்தை நம்ம பண்ணுறோம்னா வியாபாரம் ஆகிறது நமக்கு அது பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அப்போது இதெல்லாம் இருந்தது நமக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்துச்சு. அண்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து கம்மியாக இருந்தது. இப்போ என்னென்னா நம்ம பழைய ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம் திருப்பி. அந்த காலத்தில் எப்படி தியேட்டர்களை மட்டுமே நம்பி படம் எடுத்தோமோ அதே மாதிரி எல்லாரும் ஒரு கேம்பிள் பண்ணாங்க முன்னாடி. நடுவில் ஒரு பீரியட் என்னென்னா பேப்பரில் கால்குலேஷன் போட்டு படங்கள் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே தான் நம்ம தப்பு நடந்த விஷயமே. அது ஸ்கிரிப்டை முதல்ல வந்து ஸ்கிரிப்டோ இல்லை ஆடியன்ஸ் இந்த கதையை எப்படி இது பண்ண போதோன்னு இல்லாமல் வெறும் அந்த இந்த காம்பினேஷன், இந்த கால்குலேஷன், அது அப்புறமா அது ரிசல்ட்டு கிட்டலாம். இதுக்கு நமக்கு வந்து என்ன எண்ட் ரிசல்ட்டு, என்ன லாபம், இதுதான் என்ன ஃபஸ்ட். அதுதான் அந்த ஸ்டேஜ் வந்து ஆக்சுவலாக நமக்கே கொஞ்சம் ஆபத்தான ஒரு விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா நல்ல கண்டென்ட்ஸ் மிஸ் ஆகிட்டு இருந்துச்சு. வெறும் காம்பினேஷன்ஸ் இது இந்த அந்த கால்குலேஷன்ஸ் மட்டுமே ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ டக்குன்னு அது ஸ்லோ டவுன் ஆன உடனே இப்போ கண்டென்ட் பக்கம் திரும்பி இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் மட்டும்தான் ஆடியன்ஸை ரீச் ஆக முடியும். இப்போ தியேட்ரிக்கலில் தான் நம்ம வந்து இது, ஏன்னா இப்போ தியேட்ரிக்கலை வச்சு தான் சேட்டலைட்டோ டிஜிட்டலோ நமக்கு இப்போ நடக்குது அப்படின்னும் போது இப்போ அந்த சைடு ஷிஃப்ட் ஆகிருக்கிறது நல்ல ஒரு விஷயம்தான். பட் அதே சமயத்தில் நம்ம ரொம்ப டிபெண்ட்டாக அப்போ இருந்திருக்கோமோ அப்படின்னு தோணுச்சு. இப்போ எல்லாமே நமக்கு ஃபால்ட்டு வந்து எல்லார் மேலேயும், அது வந்து ஒருத்தங்க மேலேன்னு சொல்ல முடியாது, தயாரிப்பாளர்களும் அதை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து இப்போ நிச்சயமாக வந்து இப்போ நம்ம அடாப்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். திருப்பி நம்ம அந்த பழைய ஸ்கூலுக்கே நம்ம போக வேண்டிய ஒரு விஷயம். அதை எப்படி ப்ரொடியூசரும் ஆக்டரும் இல்லை மற்ற டெக்னீஷியன்ஸும் அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கான ஒரு மாடியூலை நம்ம செட் பண்ணணும் அப்படின்றது தான். ரெண்டாவது, இதே சப்போர்ட் எக்ஸிபிட்டர்ஸும் தியேட்டர்ஸ்டேருந்தும் நமக்கு வரணும் அப்படின்றதான் நினைக்கிறோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் சேட்டலைட் இஷ்யூவில் ஹீரோக்களுடைய சம்பளத்தை குறைக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸும் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது அவங்க ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் உள்ள ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, அது யாரும் கம்பல் பண்ணி ஒரு படத்தை எடுக்க போகிறதில்ல. படம் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது எங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், அது ஆட்டோமேட்டிக்காக இப்போ அப்படி தான் பண்ணி ஆக வேண்டியது இருக்குது. அப்படி தான் இப்போ ஒரு கட்டாயத்தில் நம்ம எல்லோரும் எப்படி வேணால் போயிட்டு போகட்டும்னு இப்போ இருக்கவும் முடியாது. ரெண்டாவது அவங்கள எடுக்கவும் முடியாது. இப்போது அவங்க ஒரு கால்குலேஷன், சார் இப்படி இருந்துச்சுன்னா இப்படி தான் சார் பண்ண முடியும், இப்படி பண்ணலான்னு நமக்கும் புரியுது இல்லை. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்மளும் அடாப்ட் ஆகிப்போம். அதுதான் நான் சொல்கிறேன், இதை அடாப்ட் ஆகி இதை எப்படி நம்ம வந்து போகலான்றதை நம்மளும் மியூச்சுவலாக டிசைட் பண்ணிவிட்டு பண்ண வேண்டிய விஷயம். அது அடாப்ட் ஆகிட்டு தான் இருக்கும். நிறைய ஹீரோஸ் வந்து இப்போ அடாப்ட் ஆகி தான் போய்கிட்டு இருக்கும். யாரும் இப்போ டிமாண்ட் பண்ணி நிற்கிறது இல்லை. ஏன்னா வி நோ த சிச்சுவேஷன். அதுக்கு தகுந்தாப்பில் நம்மளும் அதை அடாப்ட் பண்ணிவிட்டு என்ன மாடியூலில் பண்ணலான்றது தான் இப்போ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். அண்ட் அது மாதிரியும் படங்கள் இப்போ வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் மேக்கிங் மூவிஸ் லைக் தட். அது ஒரு பர்டிகுலர் திருப்பி ஒரு பூம் நடக்கும் போது சில விஷயங்கள் நடக்கலாம். பட் எனக்கு என்னமோ இதுவும் ஒரு நல்ல மாடியூலாக தான் எனக்கு தோணுது. இப்போ ஓடிடிக்கு வந்து அந்த 4 வாரத்தில் படங்கள் வர்றது தான் இப்போ ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வராததுக்கே காரணம்னு சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் எங்கிட்ட கேட்டிங்கன்னா அது உண்மைன்னு கூட சொல்லுவேன். இன்றைக்கி அவங்க வைக்கிற கோரிக்கை 8 வாரம் கழித்து ஓடிடிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்க.
அது வந்து ஒரு நல்ல ஆலோசனையா இல்லை அது ஒரு பத்திரிகையாளனா எனக்கு தோணுது. ஒரு நடிகரா உங்களுடைய இல்லை எனக்கும் அது நல்ல விஷயம் தான்னா. பட் என்னென்னா இந்த 2 வாரத்துக்கு மேலே தேட்டரில் நீங்கள் வைக்க மாட்டேங்கிறீங்களே படத்தை, நான் அதுவும் ஒரு கேள்வியாக கேட்குறேன். இது ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குல்லண்ணா. என்னென்னா இப்போ அடுத்த ஒரு செட் ஆஃப் இது வரும்போது படத்தை நல்லா போயிட்டு இருந்தா கூட தூக்கிடுறாங்க இல்லைன்னா. அதுதான் சொல்கிறேன், ஏதாவது ஒரு வரமுறைகள் அங்கேயும் நடந்துருச்சுன்னா ரொம்ப அழகாக இருக்கும், சினிமாவே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு இப்போ ஒரு போட்டியில் இருக்கிறோம். இப்போ என்னென்னா அடுத்த வாரம் என்ன படம் வருது, இப்போ எதை தூக்க போகிறாங்களா, நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்லா போயிட்டு இருந்தால் கூட ஸ்க்ரீன்ஸ் எதாவது கம்மியாகுமா, ஷோஸ் கம்மியாகுமா, இது எல்லா ப்ரெஷரும் எல்லாருமே ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது. அதை வந்து ஒரு வரைமுறையாக ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இல்லைப்பா இந்த முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 50% ஆக்கியபென்சி கம்மியானால் தூக்குவோம், இதுதானே ஃபஸ்ட்டு கேல்குலேஷன். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷ் படம் வருதா, ஃபுல்லாகுதா, அவன் 60% 70% இருந்தால் கூட தூக்கு அடுத்தது போடு, இப்படி தானே வருது. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயத்தை அவங்களும் அதை வந்து பார்த்துட்டு இந்த மாடியூல் கரெக்டாக இருக்கும். நான் அதுதான் கேட்குறேன். அது கரெக்டாக எல்லாமே ஒரு வரைமுறையாக இருந்துச்சுன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி ப்ரொடியூசர்ஸும் சரி. இப்போ நம்ம ஒரு தியேட்டர் நம்ம ஒரு ரிலீஸ் டேட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எந்தெந்த படம் வருதா அந்த படம் வருதா, ஓகே இது நல்ல டேட்டுன்னு வச்சுருப்போம். இப்போ ஒரு படம் வந்து ஒரு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, திடீர்னு வரல அப்படின்னும் போது நம்ம வந்து அதுக்கான பப்ளிசிட்டி எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு டேட்டில் நம்ம நிற்கிறோன்னு வச்சுங்களேன். திடீர்னு தூக்கிட்டு வந்து நமக்கு சம்மந்தமே இல்லாமல் டப்புன்னு இந்த இடத்துல இந்த டேட்டில் வந்து போட்டால் அப்போது அது பயங்கரமாக பாதிக்குது. ஸோ அப்போ அது ப்ரொடியூசர் கவுன்சிலாக ஒரு 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 ஸ்ட்ரீம்லைன் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ தெலுங்குல அது இருக்குது. என்னென்னா சார் இந்த ஒரு 2 சின்ன படம் ஒரு பெரிய படம் நீங்கள் வந்துக்குங்க, இல்லைன்னா இது ஸோ தெளிவாக தெரியும், இது வராங்க போகிறாங்கன்றது தெரியும். இங்கே நமக்கு வந்து ஒரு வாரம் முன்னாடி தான் நமக்கே தெரியுது, இல்லை வரலன்றதே ஒரு வாரம் முன்னாடி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம பப்ளிசிட்டி பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு டேட்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் ஆனால் ஐ திங்க் இண்டஸ்ட்ரியே ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எங்கள் வலைபேச்சு சேனலில் 2-3 தடவை இது நடந்தது. உங்களை பற்றி ஒரு செய்தி சொல்லும் போது